Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட 14வது வார்டில் பாதாள சாக்கடை அடைப்பை நீக்க 3 ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்காத நிலையில் பாஜகவை சேர்ந்த வார்டு கவுன்சிலர் தனபாலன் வார்டு மக்களுடன் சேர்ந்து தானே சாக்கடை அடைப்பை சரி செய்ய முயற்சித்தார். வருங்காலத்திலும் தாங்களே சாக்கடை அடைப்பை சரி செய்ய உள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநகராட்சி 14வது வார்டுக்குட்பட்ட கொத்தனார் சந்து, டெலிபோன் காலனி, விவேகானந்த நகர், ஆர்த்தி தியேட்டரோடு வாவுசினர் இந்த பகுதியில் பூரா பாதாள சாக்கடை பிரச்சனைகள் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளாக இருக்கு. மாநகராட்சியுடைய அதிகாரிக்கு நான் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்லேயும் சரி, இந்த மாதிரி இந்த தெருவில் கொத்தனார் சந்தில் பாதாள சாக்கடை அடைச்சிக்கிச்சுங்க, தண்ணி பூரா வீடுகளில் போய் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கு, டாய்லெட் யாருமே போக முடியல, காலைல பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, எல்லாம் ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லுவேன். உடனே யாராவது ஒருத்தர் அனுப்பி விட்டு அந்த தொட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரத்தை எடுத்து குத்தி விடுவாங்க. தண்ணி மட்டும் இறங்கும். உள்ளுக்குள்ள மண்ணு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சில்ட்டு ஒரு அரை தொட்டிக்கு இருக்கும். அதை எடுத்து கையோடு எடுத்துட்டு அதனப்போ அடுத்து அடைக்காதுன்னு சொல்றப்ப வண்டி இல்லைங்க, டீசல் போடுறதுக்கு மாநகராட்சி பணம் இல்லைங்க, அதனால இப்போ குத்தி விட்டோம், நாளைக்கு அந்த எஃப்சி எடுத்துட்டு டீசல்லாம் போட்டு அந்த வண்டியை கொண்டு வந்து அல்றேன்னு சொல்லுவாங்க. இதே தான் 3 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க மாநகராட்சியுடைய ஒப்பந்தக்காரர்கள், அதிகாரிகளும். இன்னைக்கு காலையில இந்த பகுதியுடைய மக்கள்லாம், கொத்தனார் சந்தில் உள்ள மக்கள்லாம் எல்லாரும் வந்துட்டாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. குடியிருக்க முடியல, தயவுசெய்து உங்கள் வீட்லையா நான் குடியிருந்துக்கிறோன்னு சொல்லி கேட்டு வந்தாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாது, நான் மாநகராட்சிக்கு 2 முறை சொல்லிட்டேங்க, மாநகராட்சி கூட்டத்திலையும் பேசி பார்த்தேன். முந்த நாள் கூட நடக்கிறப்ப கூட பேசுகிறப்ப பேச விடாமல் எதிர்கட்சியை பூராத்தையும் பேச விடாமல் அவங்க ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க கோஷம் போட்டு பேச விடாமல் பண்ணுறாங்க. கடையில் மின்சாரத்தையும் ஆஃப் பண்ணி விட்டாங்க, 2-3 தடவை ஆஃப் பண்ணி விட்டாங்க. யாருமே மக்களுடைய குறையை வைத்து மாநகராட்சிக்குள்ளே பேச முடியாத சூழல் இப்பொழுது ஏற்பட்டதுனால இன்னைக்கு மக்கள்லாம் இந்த டெலிஃபோன் காலனி கொத்தனார் சந்த மக்கள்லாம் இன்றைக்கி என் வீட்டுக்கு வந்தாங்க. இந்த மாதிரி அடைச்சிருக்கு, தண்ணி பூரா போகுது, நான் குடியிருக்க முடியலன்னு சொல்லவுமே நானே இன்றைக்கி என்ன பண்ணேன், கடப்பாரம் அப்படிலாம் எடுத்துகிட்டு வந்து இன்னையிலேருந்து அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இதே பாதாள சாக்கடை குடிக்குள்ளே அந்த அக்கா கட்டி விழுந்து கை பாருங்க உடஞ்சி போய் கட்டு போட்டு வச்சுருக்காங்க. எனக்கே ரொம்ப பாவமாக இருக்குது. அதாவது இந்த பகுதி பூரா ஸ்லம்பு ஏரியா, வசதி வாய்ப்பு குறையானவங்க அன்றாடம் வேலைக்கு போனால் மட்டும்தான் அவங்களுக்கு உணவுக்கு அவங்க வயிறார உணவு இருந்த முடியும். அப்படி போகக்கூடிய மக்கள் இடத்துல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கை உடஞ்சி போய் இந்த கட்டு போட்டு வச்சுருக்காங்க. அந்த அக்கா 1 வாரம் ஆச்சுங்க அந்த கட்டு போட்டு. இதெல்லாம் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி தொட்டிலே நான் என்ன ஒன்று பொதுமக்கள் நானும் சேர்ந்து தொட்டியை திறந்து குச்சியை விட்டு குத்தி தண்ணியெலாம் இறக்கியிருக்கோம். இந்த நாளையிலேருந்து இனிமேல் ஒவ்வொரு பக்கம் எங்கெங்கே அடைப்பு ஏற்படுதோ மாநகராட்சி இந்த 14வது வார்டுக்குள்ள பொதுமக்கள் நானுமே இருந்து இனிமேல் அந்த வேலையை பார்க்கல முடியும். ஏன்னா 3 வருஷமாக சொல்லி பார்த்துட்டோம். மக்கள்கிட்ட வரி வாங்குறாங்க, வரி கட்ட 1 வருஷம் வரி கட்டுறதுக்கு சிரமமாகி போச்சு, கட்டாமல் விட்டால் குழாய் அடைக்கிறாங்க. இது கந்து வட்டி வசூல் பண்ணுற மாதிரி இன்றைக்கி மாநகராட்சி நிர்வாகம் இருக்குது. திராவிட மாடல் அரசு இருக்குது. இந்த திராவிட மாடல் அரசை நான் கேட்குறேன் என்னென்னா, இன்றைக்கி சட்டசபை நடந்துகிட்டு இருக்கு. அங்கே ஏசியில் குழுன்னு எல்லாரும் இன்றைக்கி எம்எல்ஏக்கெல்லாம் பேசுகிறாங்க, அமைச்சர்லாம் பேசுகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், என்னோட குறிப்பாக இந்த 14வது வார்டு மக்கள்லாம் நீ வெயிலில் காஞ்சிட்டு இருக்கா, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வருதுங்க. அதனால் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த திண்டுக்கல் மாநகராட்சியை தனி கவனம் எடுக்கணும். தனி கவனம் எடுத்து என்ன வளர்ச்சி திட்டம் பண்ணியிருக்கீங்க? இந்த மாமன்றம் 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருஷத்தில் என்ன வளர்ச்சி கொண்டு வந்திருக்கீங்க? பட்ஜெட் நிறைவேற்றிருக்கீங்க? போன ஆண்டு நிறைவேற்றின பட்ஜெட்டில் ஏதாவது நிறைவேற்றிருக்கீங்களா? இல்லை இப்போ நிறைவேற்றிருக்கீங்களா? இது ஏதாவது பண்ண போகிறீங்களா? உரம் பார்த்தீங்கன்னா 4 கோடியே 66 லட்சம் இப்படி தான் ஆட்டையை போட்டுட்டு இருக்காங்க மக்களுடைய வரி பணத்தை. இதெல்லாம் கேட்டால் எதிர்க்கட்சியை பேச விட மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு தேவை மக்கள் நல்லா இருக்கணும், திண்டுக்கல் பகுதியுடைய மக்கள் நல்லா இருக்கணும், அடிப்படை தேவைகள் செஞ்சு கொடுக்கணும். அதனால் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் இந்த திண்டுக்கல் மாநகராட்சியை தொலைநோக்கு பார்வையோடு கண்காணித்து பாதாள சாக்கடை பணி, சாலை அமைக்கும் பணி, குடிநீர் அனைத்து அத்தியாவசியமே நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.